வைத்திருக்கிறார் வால்மீகி. லங்கை எரிந்தது, அனுமார் எரித்து விட்டு லங்கையில இருந்து குதிச்சுட்டார். லங்கையில அதற்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது சொல்ல வேண்டும். அதை 6வது சர்க்கம் முதல் தொடங்குகிறார். நாமும் பார்ப்போம். யுத்த காண்டம் 6ஆம் சர்க்கம் முதல் ஸ்லோகம். லங்காயாம் துகிருதம் கர்ம கோரம் திருஷ்டா பயாவஹம் ராட்சசேந்திரோ ஹனுமதா சக்ரேனேவ மகாத்மனா அப்ரவீத் ராட்சசான் சர்வான் கிரியா கிஞ்சித் தவாங்முகா. லங்கையில இப்படி ஒரு கோரமான செயல் நடந்திருக்கிறதுங்கிறத அறிந்தார். யாரு? ராவணன். இப்ப பெரிய இந்திரனே வந்து இந்த மாதிரி ஏதோ பண்ணி விட்டு போன மாதிரி நினைத்தானா ஹனுமாரன். உடனே எல்லா ராட்சசர்களையும் கூப்பிட்டு கிரியா கிஞ்சித் அவாங்முகா, அப்பேற்பட்ட ராவணன் எவ்வளவு பெரிய வீரன், அவன் கொஞ்சம் தலைய குனிஞ்சி வெட்கத்துல இப்படி ஒரு குரங்கு நம்ம ராஜ்யத்துல இந்த ஆட்டம் போட்டுட்டு போயிடுத்தேன்னு தலையை குனிந்து கொண்டு வெட்கத்தினாலே ராட்சசர்களை பார்த்து பேசுகிறான் ராவணன். கர்ஷிதாச்ச பிரவிஷ்டாச்ச லங்கா துஷ்பிரசகாபுரி தேன வானர மாத்திரேன திருஷ்டா சீதாச்ச ஜானகி. வெறும் குரங்கு, வானர மாத்திரேன, மாத்திரம்னா அது மட்டும்னு அர்த்தம். வெறும் ஒரு குரங்கு, ஒரு குரங்கினாலே. அப்ப ராவணனுடைய அபிப்பிராயம், இங்க ஹனுமான்கிறவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கலாம், ராவணன் பேசும் பொழுது அவனுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார். வெறும் ஒரு குரங்கினாலே லங்காபுரி கரிஷிதாச்ச பிரவிஷ்டாச்ச, உள்ள வந்தது, உருக்குலைக்கப்பட்டது. குரங்கு வந்துட்டு போச்சு இல்ல, உள்ள வந்தது, லங்காபுரியே இல்லாம போயிடுத்து, சீதையையும் பார்த்து விட்டு சென்று விட்டது அந்த குரங்கு. பிராசாதோ கர்ஷிதச்சைத்யஹ பிரவரா ராட்சசாஹதாஹ ஆகுலாச்ச புரி லங்கா சர்வா ஹனுமதா கிருதா. எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய மாளிகைகள் கூட கோபுரங்கள்லாம் அழித்தது இந்த குரங்கு, ஹனுமான்கிற குரங்கு. இந்த லங்காங்கிற புரியே ஒரு மாதிரி மங்களம் அழிஞ்சு போயிடுது. கிம் கரிஷ்யாமி பத்ரம் வஹா கிம் வாயுக்தம் அனந்தரம் உச்சதாம்ன சமர்த்தம் யத் கிருத்யம் ச சுகிருதம் பவேத். மந்திரிமார்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுகிறான் ராவணன். கிம் கரிஷ்யாமி பத்ரம் வஹா, நமக்கு நன்மை பயக்கும்படிக்கு என்ன பண்ணலாம் இனிமே. கிம் வாயுக்தம் அனந்தரம், இதற்கு அடுத்த ஸ்டெப், அடுத்த படி என்ன பண்ணணும், இதெல்லாம் சரியா எல்லாரும் சொல்ல வேண்டியதுன்னு மந்திராலோசனை நடத்துகிறான் ராவணன். திரிவிதா புருஷா லோகே உத்தமான் மத்தியமாம் உத்தமாதம மத்தியமாம். ராவணன் சொல்கிறான், இந்த உலகத்துல 3 வகையான மனிதர்கள் உள்ளார்கள். உத்தமர்கள் உயர்ந்தவர்கள், அதமர்கள் தாழ்ந்தவர்கள், மத்தியமர்கள் நடுவானவர்கள். ஏஷாம் து சமவேதானாம் குணதோஷௌ வதாம்யஹம். அவர்கள் எல்லாருடைய குணங்களும் தோஷங்களும் என்னங்கிறத நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ராவணன். மந்திரி பிர்ஹித சயுக்தைர் சமர்த்தைர் மந்திர நிர்ணயே மித்ரைர் வாபி சமானார்த்தைர் பாந்தவைரபி வாஹிதைர் சஹிதோ மந்திரயித்வாயஹ கர்மாரம்பான் பிரவர்த்ததே தெய்வேச்ச குருதே யத்னம் தாமாஹு புருஷோத்தமம். எவனை சிறந்த ஒரு புருடன் நல்ல புருஷோத்தமன்னு இந்த உலகத்துல யார சொல்லலான்னு, அவன் என்ன பண்ணணும்னா தானாகவே தான் தோன்றியா முதல்ல இருக்கக்கூடாது. தான் தோன்றியா இல்லாம என்ன பண்ணணும், நல்ல மந்திரிமார்களை எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மந்திரிமார்களுக்கு தன்னிடத்துல ஒரு நன்மை செய்வதில கருத்து இருக்குன்னு பார்க்க வேண்டும். நல்ல சாமர்த்தியசாலிகளா இருக்கணும். எனக்கு ஒருத்தனுக்கு நல்லது பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா அதற்குண்டான சாமர்த்தியம் எனக்கு இல்லைன்னா பண்ண முடியாது. ஒருத்தன் துக்கத்துல வாடுறான், அந்த துக்கத்தை போக்குவதற்கு அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுறது. நானே பரம ஏழையா இருந்தேன், அவனுக்கு எப்படி 10,000 ரூபாய் கொடுக்க முடியும்? இப்ப வெறும் நன்மையை நினைத்தால் மட்டும் போராது, அந்த நன்மையை செய்து முடிப்பதற்கு ஒரு பலம் வேண்டும், சாமர்த்தியம் வேண்டும், சக்தி வேண்டும், அதுவும் இருக்கணும். அதற்கு மேல ஆலோசனை கூறுவது சாமர்த்தியம் இருக்கணும். இங்க மந்திரிகளுக்கு அதுதானே முக்கியம். இவர்கள்லாம் ஆலோசனை கூறுவார்கள்னு போய் யார்கிட்டயோ கேட்க முடியாது. நல்ல சாமர்த்தியசாலிகளான மந்திரிகள் இருக்கணும். சுகதுக்கங்களை சமமாக பாவிக்கணும். மித்திரர்களோடாவது இல்ல பந்துக்களோடாவது ஒருமித்து ஆலோசித்து காரியத்தை செய்யணும்.
இப்போ புருஷோத்தமன்கிறவன் என்ன பண்ணுவான்? தான் மந்திரிகளை கூட்டுண்டு அவர்கள் சொல்லுவதை கேட்டு மித்திரர்களோடு பேசி பந்துக்களோடு பேசி ஒருமித்து எல்லாருக்கும் எது சரின்னு படுறதோ அந்த காரியத்தை ஆலோசனை பண்ணி அதற்கு மேலே தெய்வத்தின் மீதும் எத்தனம் பாரத்தை வைத்து எத்தனம் பண்ணுகிறானோ அவன் புருஷோத்தமன், அவன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு பெரியோர்கள் கூறுகிறார்கள். ஏகோர்த்தம் விமృశேதேகே ஏகோ தர்மே பிரகுருதே மனஹ ஏகः கார்யாணி குருதே தாமாஹுர் மத்யமம் நரம். இப்ப மத்தியமன் நடுப்பட்டவன் எப்படி இருப்பான்னா, இந்த புருஷோத்தமனை காட்டிலும் புருஷோத்தமன் எல்லார்ட்டையும் கேட்டு பண்ணுவான். இவன் தர்மம் தான் பண்ணுவான், ஆனா கேட்காம பண்ணிடுவான். தான் மனதுக்கு தோணினா தர்மத்தை பண்ணிடுவான். இப்ப இந்த உலகத்துல பெரும்பாலானவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். உண்மையில தர்மம் எதுன்னு ஆராய்ந்து பண்ணக்கூடியவர்கள் கிடையாது. அவர்கள் ஒரு தர்மத்தை பண்ணிட்டு இருப்பா, அந்த தர்மம் தான் உலகத்திலே சிறந்த தர்மம் அப்படின்னு அவர்களே நினைத்து கொண்டு விடுவார்கள். இப்போ ஒருத்தர் அன்னதானம் பண்ணிக்கிறாருன்னு வச்சு, அன்னதானம் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு. அவர் என்ன சொல்லுவார்? அவர்கிட்ட கேட்டா, இந்த உலகத்துல எல்லாரும் என்னென்னவோ பண்றா, அன்னதானம் தான் சிறந்த தர்மம், எல்லாரும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கோம்பா. இப்ப இன்னொருத்தர் கோரக்ஷணம் கோ சம்ரக்ஷணம் பண்றாருன்னா அவர் என்ன சொல்லுவார்? கோவை ரட்சிக்கிறதுக்கு, பசுவ மாட்டை ரட்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை, எல்லாரும் இங்க வாங்குவோம்பார். ஆக அவரவர்கள் ஒவ்வொரு தர்மத்தை உயர்ந்ததுன்னு நினைத்து கொண்டு பண்ணுவார்கள். இப்ப அவனே ஒரு காரியத்தை ஆராய்ந்து அவனே மனதை தர்மத்திலே செலுத்தி அவனே அந்த காரியத்தை செய்தான்னா அவன் மத்தியவன். அவன் கொஞ்சம் உயர்ந்தவனை காட்டிலும் கொஞ்சம் தாழ்ந்தவன் தான். குணதோஷாவனிஷ்சித்ய त्यक्त्वा दैवव्यपाश्रयं करिष्यामीति यः कार्यं उपेक्षेत् स नराधमः. தாழ்ந்தவன் யாரு அப்படின்னா குணம் தோஷம். இந்த காரியம் பண்ணா இந்த நல்லது இந்த கெட்டதுன்னு நடக்கும், இந்த காரியத்துல இது குணம் இது தோஷம்ங்கிறது ஆராயாமல், மேல விதின்னு ஒண்ணு உண்டு, நம்ம என்னதான் பண்ணாலும் அதுபடிதான் நடக்கும்ங்கிறத அறியாமல் காரியத்தை மறந்து ஒரு காரியத்தை நானே செய்வேன்னு சொல்லிட்டு செய்து முடிக்க முடியாம நிற்கிறான் பாருங்க, அவன் தாழ்ந்தவன், அதம புருஷன். யதேமே புருஷா நித்யம் உத்தமாதம மத்தியமாக ஏவம் மந்த்ராஹி விஜ்ஞேயா உத்தமாதம மத்தியமாக. இப்ப எப்படி 3 விதமான மனிதர்கள் இருக்கிறார்களோ அப்படி மந்திராலோசனைகள்லயும் இந்த 3 வகைகள் உண்டு. உத்தமமான ஆலோசனை, மத்தியமமான ஆலோசனை, தாழ்ந்த ஆலோசனை. அமுபாகம்ய சாஸ்திர திருஷ்டேன சக்ஷுஷா மந்திரினோ யத்ர நிரதாஸ்தாமாஹுர் மந்திரமுத்தமம். இப்ப மந்திராலோசனை தான் பண்ண போறான் ராவணன். அதனால மந்திராலோசனை பத்தி தர்மங்களை எல்லாம் எடுத்து உரைக்கிறான் ராவணன். ஒரு மந்திராலோசனைன்னு இருக்கு. மந்திரம் அப்படின்னாலே ரகசியமாக பேசுதல். அந்த ரகசியமாக இவர்கள் மந்திராலோசனை செய்யக்கூடியது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிறைய மந்திரிகளை கூட்டு பண்ணணும். அந்த மந்திரிகள் இந்த ஆலோசனையை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி பார்க்கணும்னா சாஸ்திர திருஷ்டேன சக்ஷுஷா, சாஸ்திரம்ங்கிற கண்ணால பார்க்க வேண்டும். எனக்கு பிடிச்சது பிடிக்கலன்னு இப்ப கோர்ட்ல சொல்றாள், கான்ஸ்டிடியூஷனை வைத்து கொண்டு ஆராய வேண்டும். ஒண்ணு சரியா தப்பான் எமோஷன்ஸை வைத்து கொண்டு ஆராயக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சனாதன தர்மத்துக்கு உண்டான கான்ஸ்டிடியூஷன் தான் சாஸ்திரங்கள். இப்ப மந்திரிகள்லாம் சாஸ்திரத்தை வைத்து கொண்டு ஆராய வேண்டும். இது சரியா இது தவறா அப்படின்னு அவர்கள் எந்த கண்ணை கொண்டு பார்க்க வேண்டும்? சாஸ்திரம்ங்கிற கண்ணை கொண்டு பார்க்க வேண்டும். அப்படி சாஸ்திரம்ங்கிற கண்ணை கொண்டு பார்க்கும் பொழுதுதான் என்ன தெரியும், எது சரி எது தவறு என்று நம்மாலே ஆராய்ந்து நிர்ணயிக்க முடியும். ஏன் அப்படி நிர்ணயிக்க முடியும் என்றால், சாஸ்திரங்களிலே சிலது மேலோட்டமா பார்த்தா நம்மளுடைய மனதிற்கு தோன்றபடி செய்யலாம். என் மனதுக்கு எது சரின்னு தோன்றதோ அதை நான் பண்ணுவேன், அது சரியாதான் இருக்கும், அவ்வளவுதான். எனக்கு சாஸ்திரம்லாம் தெரியாது, இந்த மாதிரிதான் எல்லாரும் வார்த்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சாஸ்திரம்ங்கிற அந்த முறை, அதை கொண்டு ஆராயும் பொழுதுதான் நமக்கு தெரியறது எது பண்ணா சரியா இருக்கும், எது பண்ணா தவறா இருக்கும், எதை எங்க பண்ணலாம், எதை எங்க பண்ணக்கூடாது.
அப்படிங்கறதுதான் நமக்கு சாஸ்திரத்தை கொண்டு ஆராய்ந்தால்தான் தெரியுமே ஒழிய இல்லைன்னா தெரியாது. இப்படி சாஸ்திரங்கிற கண்ணை கொண்டு ஆராய்ந்து நாம் ஒற்றுமையை அடைந்து எல்லா மந்திரிகளும் ஒருமித்த கருத்து உடையவர்களாக எந்த ஒரு விஷயத்தை ஆமோதிக்கிறார்களோ அதுதான் உத்தமமான மந்திராலோசனை. பகவோபி மதயோ பூத்வா மந்திரினா அர்த்த நிர்ணயே புனர்யத்ரைகதாம் பிராப்தாக சமந்திரோ மத்தியம ஸ்மிருதா. இப்போ ஏதோ ஒரு விஷயத்துல பல மந்திரிகளுக்கு பல அபிப்பிராய பேதங்கள் இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்னு சொல்றான். ராஜா இதை பண்ணலாங்கிறான், ஒரு மந்திரி இப்படி பண்ணலாம், இன்னொரு மந்திரி அப்படி பண்ணலாங்கிறான். அப்படி இப்படி பேசி கூச்சல் போட்டு கடைசியில ஒரு முடிவு பண்ணிட்டான். இப்படிப்பட்ட ஒரு மந்திராலோசனைக்கு மத்தியமம் அப்படின்னு பேரு. அந்யோன்யம் மதிமாஸ்தாய யத்ர சம்பிரதிபாஷசே பாஷ்யதே நச்சைகமத்தியே ஸ்ரேயோஸ்தி மந்திரசோதம உச்சதே. ஒருவர் தங்களுடைய அபிப்பிராயத்தையே புடிவாதமா எடுத்து சொல்லி அதை புடித்து கொண்டு அதை விடாமல் எந்த கடைசியில ஒரு முடிவுமே இல்லாம நிக்கிறதே ஒரு ஆலோசனை, அதற்குதான் அதமம்னு பேரு. தஸ்மாத் சுமந்திரிதம் சாது பவந்தோ மதி சத்தமாக காரியம் சம்பிரதி பத்யந்தாம் ஏதத் கிருத்தியம் மதம் மம. ஆகையாலே நன்கு ஆலோசித்து நல்ல நன்மை பயக்கக்கூடிய மந்திரிகளின் சிறந்த நீங்கள். இப்ப மந்திரிகளை பார்த்து சொல்கிறான், மந்திரிகளில் சிறந்த நீங்கள் என்ன பண்ணுங்கோ, செய்ய வேண்டிய காரியத்தை ஒற்றுமையோடு தீர்மானியுங்கள். இப்படி நீங்கள் ஒற்றுமையோடு தீர்மானிக்கக்கூடிய அந்த காரியம் தான் நான் பண்ணுவேன். வானராணாம் ஹி வீராணாம் சஹஸ்ரை பரிவாரிதா ராமோ ஏதி புரீம் லங்காம் அஸ்மாக்கம் உபரோதகா. இப்ப ராமன் வானர வீரர்களோடு நம் இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். தரிஷ்யதி சயுஸ்மா சுவ்யக்தம் ராகவ சாகரம் சுகம் தரசாயுக்த ரூபேன சானுஜஸ் பலானுகா சமுத்திரமுச்சோஷயதி வீரியே நான்யத் கரோதி வா. ராமன் இருக்கானே, சாகரெல்லாம் ஒண்ணு இல்லவே இல்லை. சாகரத்தெல்லாம் ஈஸியா கடந்துடுவான், எளிமையாக அவன் கடந்து விடுவான் சாகரத்தை. இல்ல சாகரத்தை கடக்க முடியலையா, சாகரத்தை வத்தடிச்சிருவான், இல்ல வேற ஏதாவது பண்ணிடுவான். ராமனுக்கு அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஏன்னா அவன் கூட லக்ஷ்மணன் ஒருத்தன் இருக்கான், இவ்வளவு வானர பலங்கள் இருக்கு. கரோ ஏன ஹதசங்கே தஸ்ய வீரியேன லக்ஷ்யதே. இது நான் எப்படி யூகிக்கிறேன்னா, என்னுடைய தம்பி கர தூஷணர்கள்லாம் யுத்தத்துல கொல்லப்பட்டார்களே, அப்பேற்பட்ட வீரன் இருந்தானா அவன் எதையும் பண்ணக்கூடும்னு நான் யூகிக்கிறேன். அஸ்மின்னே வங்கதே காரியே விருத்தே வானரை சக ஹிதம் புரேச்ச சைன்யேச்ச சர்வம் சம்மந்திரே தாம் மம. இப்ப இதுதான் காரியம். இப்ப இங்க ஆலோசனைக்கப்பட வேண்டிய டாபிக் என்ன, ராமன் வந்துட்டு இருக்கான், படையோட வருவான், அவன் கடலை தாண்டி எப்படியும் லங்கைக்கு வரதான் போறான், இது உறுதி. இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும், எப்படி யுத்தத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணுமா, என்ன பண்ணணுங்கிறத எல்லாருமா சேர்ந்து எனக்கு எடுத்துரைக்க வேண்டியது அப்படின்னு இந்த இடத்திலே ராவணன் மந்திரிமார்களை பார்த்து கேட்கிறான். இப்ப அடுத்து மந்திரிமார்கள்லாம் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு அடுத்த 2 சர்க்கத்துல சொல்ல போகிறார். இதோட 6வது சர்க்கம் முடிஞ்சிட்டு அடுத்தது 7ஆம் சர்க்கம். 7வது சர்க்கம் யுத்த காண்டத்திலே முதல் ஸ்லோகம். இத்யுக்தா ராட்சசேந்திரேன ராட்சசாஸ்தே மகாபலாக ஊச்சு பிராஞ்சலய சர்வே ராவணம் ராவணேஸ்வரம். உடனே அங்க இருந்த மந்திரிமார்கள் ராட்சசர்கள் எல்லாரும் பேசுகிறார்கள். த்விஷத் பக்ஷம் அவிஜ்ஞாய நீதிபாஹ்யாஸ்த்வபுத்தயः அவிஜ்ஞாய ஸ்வபக்ஷம் ச ராஜானம் வீஷயந்தி. இப்ப நீதிக்கு புறம்பானவர்கள்லாம் என்ன பண்ணுகிறார்கள்னா, அவர்கள் அறிவில்லாமல் எதிரியினுடைய பட்சம் என்னன்னு ஆராயணும். அப்படி ஆராயாமல் தாம் பட்சம் தங்கிட்ட எவ்வளவு பலம் இருக்குன்னு ஆராயணும். அதையும் ஆராயாமல் தங்களுடைய மன்னனாகிற அந்த அரசனை கலக்குகிறார்கள். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தன்ட்ட கத்திரிக்கோள் இருக்கு, ஒருவனிடத்துல கத்திரிக்கோள் இருக்கு. இப்ப நான் அதை எதிர்க்கிறதுக்கு என்ன வச்சிருக்கணும், அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா ஏதாவது வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கிட்ட இருக்கிறது வெறும் ஒரு பேப்பரை வச்சுட்டு கத்திரிக்கோள் அடிக்க முடியுமா? கத்திரிக்கோள் பேப்பரை கிழிச்சிடாதா? ஆகையாலே என் பலம் என்னன்னு தெரியணும், எதிரியும் பலமும் என்னன்னு தெரியணும், தெரிந்துதான் முடிவெடுக்க வேண்டும். ராஜன் பரிகஷக் யுதிஷ்டிர் சூலபட்டச சங்குலம் சுமஹன் நோ பலம் கஸ்மாத் விஷாதம் பஜதே பவான்.
ஆகையால இவன் என்ன சொல்ல வரான், சரி தாங்களுக்கு வீரம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டானா இந்த ராட்சசன்னா, அதுதான் இல்ல, தலைகீழ புரிஞ்சுட்டான். நம்ம கிட்ட எவ்வளவு பரிகம் அப்படிங்கிற பெரிய ஆயுதம், வேல், கத்தி, சூலம், பட்டகத்தி, இந்த மாதிரி அவ்வளவு பெரிய ஆயுதங்களோடு பெரிய சேனை நம்ம கிட்ட இருக்கு. நீர் ஏன் பயப்படணும் ராவணனே? त्वया भोगवतीं गत्वा निर्जिताः पन्नगायुधि कैलास शिखरावासी यक्षैर्बहुभिरावृतः सुमहत् कदनं कृत्वा वश्यस्ते दनदः कृतः. போகவதிங்கிற புரிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பன்னகர்கள்னா பாம்புகள், அவர்கள் எல்லாரையும் அடக்கிட்டான் ராவணன். ராவணா மன்னனே, நீ இதெல்லாத்தையும் அடக்கிட்ட. கைலாசகிரியில இருக்கக்கூடிய யக்ஷர்களை எல்லாம் அடக்கி குபேரனையும் உன்னுடைய வசத்துக்கு கொண்டு வந்துட்ட. சமஹேஸ்வர சக்கியேன ஸ்லாக்யமானஸ்த்வயா விபோ நிர்ஜித சமரே ரோஷாத் லோகபாலோ மகாபலஹா. உடனே அந்த மகேஸ்வரனான சிவனின் நட்பினாலே, சிவனை வேண்டிக் கொண்டு அவனுடைய பலத்தினாலே என்ன பண்ண, இந்திரன் லோகபாலன் என்கிற இந்த பலவான் அவனையும் நீர் ஜெயித்து விட்டீர். வினிஹத்ய ச யக்ஷௌகான் விக்ஷோப்ய ச விக்ருஹ்ய ச த்வயா கைலாச சிகராத் விமானமிதமாஹ்ருதம். யக்ஷர்கள் அத்தனை பேரையும் கொன்று இந்த கைலாச சிகரத்திலிருந்து இந்த புஷ்பக விமானத்தை எடுத்துக்கொண்டு வந்தீர். மயேன தானவேந்திரேன त्वद्भक्त्या त्वद्भयात् सख्यमिच्छता दुहिदा तव भार्यार्थे दत्ता राक्षस पुंगव. ராட்சசா உத்தமரே, உன்னோடு நட்பை விரும்பிய மயன்கர அசுரன், அந்த மயனுடைய மகளான மண்டோதரியானவள் உமக்கு மனைவியாக வந்தாள். தானவேந்திரோ மதுர்நாம வீரியோத்சிக்தோ துராசதா விகிருஹ்ய வசமானீதஹ கும்பீனஸ்யா சுகாவஹா. ராட்சசர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்த மது அப்படிங்கிறவன், அவன் கும்பீனசிக்கு அந்த இடத்துல கும்பீனசியில இருந்தவன். அவனை அடக்கி இந்த ராவணன் அடிமையாக ஆக்கி கொண்டான். நிர்ஜிதாஸ்தே மகாபாகோ நாகாகத்வா ரசாதலம் வாசுகிஸ்தக்ஷத சங்கோ ஜடீச்ச வசமாஹ்ருதாக. ராவணன் அங்கிருந்து பாதாள லோகத்துக்கு சென்று அங்கு வாசுகி, தக்ஷகன், சங்கன், ஜடி என்கிற எல்லா பாம்புகளையும் அடக்கி தன்னுடைய வசத்திலே வைத்திருக்கிறான். அக்ஷயா பலவந்தஸ்ச சூரா லப்தவராபுரா त्वया संवत्सरं युद्ध्वा समरे दानवा विभो स्वबलं समुपाश्रित्य नीता वशमरिन्दम मायाश्चाधिगतास्तत्र बहवो राक्षसाधिपाः. பல அசுரர்கள், நிறைய வரங்கள் எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய பல அசுரர்கள் என்ன பண்ணா, நான் தான் தலைவனா இருப்பேன், நீ எப்படி தலைவனா இருப்பேன் ராவணன்ட்ட யுத்தம் வந்த. இப்படி ராவணன் இடத்துல அசுரர்களே யுத்தத்துக்கு வரும் பொழுது ஒரு வருட காலம் அந்த அசுரர்களோடு போரிட்டு எல்லாரையும் ராவணனான நீ அடக்கி வைத்திருக்கிறாய். அந்த இடத்துல பல மாயா வித்யைகளும் செய்தாய் நீ என்று போற்றுகிறான், ராவணனை புகழ்கிறான். சூராஷ்ச பலவந்தஸ்ச வருணஸ்ய சுதாரணே நிர்ஜிதாஸ்தே மகாபாகோ சதுர்வித பலானுகாஹாம். இப்ப வருணனது புதல்வர்கள், அந்த வருணன் அப்படிங்கிற அந்த தேவனுடைய மகன் புதல்வர்கள் எல்லாரையும் ராவணனான் நீ ஜெயித்து விட்டாய் போரிலே. மிருத்யுதண்ட மகாகிராகம் ஷால்மலி துரும மண்டிதம் காலபாஷ மகாவீச்சிம் யமகிங்கர பன்னகம் அவகாஹ்யத்வயா ராஜன் யமஸ்ய பலசாகரம் ஜயஸ்ச விபுலः பிராப்தோ மிருத்யுஷ்ச பிரதிஷேதிதः. இந்த யமன் இருக்கக்கூடிய அந்த நாடு, நரகம் நாடு இருக்கே, அங்க போனா இந்த ராவணன் அங்க போய் யமன் எப்படி இருப்பான், மிருத்யு தண்டம் அப்படிங்கிறதையும் காலபாஷம் சால்மலி என்கிற ஆயுதத்தையும் வைத்துக் கொண்டு இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய யமகிங்கரர்கள், அதற்கு மேல யமன், அவனுடைய சேனைகள், அவ்வளவு பேர் அந்த இடத்துல இருக்கா. அதற்குள்ள போய் யமனை ஜெயித்து விட்டு திருப்பி வந்திருக்கிறான் ராவணன், யமனையே ஜெயித்தவன். சுயுத்தேன சதே சர்வே லோகாஸ்தத்ர சுதோஷிதாக. இப்ப நல்ல யுத்தம் பண்ணி ஜெயித்தான், தவறாக ஜெயிக்கல, யுத்தம் பண்ணி அத்தனை பேரி எல்லாருக்கும் தலைவனாக ஆனான். க்ஷத்ரியை பகுபிர் வீரைர் சக்ரதுல்ய பராக்கிரமைர் ஆசீத் சுமதி பூர்ணா மஹத்பிரிவ பாதபைர். இந்த பூலோகமானது விருட்சங்களால்
எப்படி சூழப்பட்டிருக்கோ அவ்வண்ணமே அவ்வளவு பெரிய க்ஷத்ரியர்களாலே நிறைந்திருந்தது. மரம் மாதிரி அவ்வளவு க்ஷத்ரியர்கள் இருந்தார்கள். தேஷாம் வீரிய குணோத்சாகைர் நசமோ ராகவோ ரணே பிரசஹ்யத்தே த்வயா ராஜன் ஹதா பரம துர்ஜயா. அவ்வளவு க்ஷத்ரியர்களை நீ கொண்டு இருக்க ராவணா. அவ்வளவு பேருக்கு ஒத்தவனா இந்த ஒரு ராமன்கிறவன். இவ்வளவு பேரை ஜெயித்த உனக்கு இந்த ஒரு ராமனை ஜெயிக்கிறது கஷ்டமா? திஷ்டவா கிம் மகாராஜ ஸ்ரமேன தவ வானரான் அயமேகோ மகாபாகுர் இந்திரஜித் ஷபயிஷ்யதி. ராவணா நீயே வேண்டாம், நீ இங்கே உட்கார்ந்துன்று உன்னுடைய மகன் ஒருத்தன் இருக்கான இந்திரஜித், அவன் ஒருத்தன் போரும் எல்லா வானரங்களையும் அழித்து விடுவான். அனேனஹி மகாராஜ மாஹேஸ்வரம் அனுத்தமம் இஷ்ட்வா யஜ்ஞம் வரோ லப்தஹா லோகே பரம துர்லபஹா. இப்ப மாஹேஸ்வரம் என்கிற அந்த சிவபெருமானுக்கு பிரீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய யுத்தம். இந்த சிவனுக்கு பிரீதியை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாஹேஸ்வரம்ங்கிற பெரிய யாகம், அந்த யாகத்தை புரிந்து உலகத்திலே பெரிய வரத்தை வாங்கி வைத்திருக்கிறான் இந்த இந்திரஜித். சக்திதோ மரமீனம் ச விகீர்ணாந்திர சைவலம் கஜகச்சப சம்பாதம் அஸ்வமண்டூக சங்குலம் ருத்ராதித்ய மகாகிராகம் மருத்வத்சுமஹோரகம் ரதாஸ்வகஜதோ யோகம் பதாதி புலினம் மஹத் அனேன ஹி சமாசாத்ய தேவானாம் பலசாகரம் கிரஹீதோ தெய்வதபதிர் லங்காம் சாபி பிரவேசிதஹா. இப்ப அழகா வர்ணிக்கிறார். தேவர்கள் அப்படின்னு பல பேர் இருந்தா அந்த தேவர்களுக்கு பெரிய சேனை இருந்தது, ஒரு சமுத்திரம் மாதிரி. அந்த சமுத்திரத்துக்குள்ள பூந்தான் ராவணன். அந்த சமுத்திரத்துல என்னென்னலாம் இருந்தது, ஈட்டி தோமரங்கள், நல்லா சிதறடிக்கக்கூடிய நரம்புகள் ஆகிற அந்த பாசிகள், யானைகள் ஆகிற யானை, குதிரை, ருத்ரர்கள், ஆதித்யர்கள், மருத்துக்கள், வசுக்கள், ரதங்கள், குதிரைகள், இந்த மாதிரி பல சேனை, அத்தனை பேர் இருக்கக்கூடிய அந்த தேவ சேனையை மொத்தமாக அழித்து இந்திரனையே லங்கைக்கு கொண்டு வந்து சிறை பிடித்து விட்டான். பிதாமக நியோகாச்ச முக்த சம்பர விருத்ரஹா கதஸ்திரிவிஷ்டபம் ராஜன் சர்வதேவ நமஸ்கிருதஹா. இப்ப சம்பராசுரன் விருத்ராசுரன் எல்லாம் கொன்ற அந்த இந்திரன் இருக்கானே, அவன் ஏதோ பிரம்மா சொன்னான் நீ அவனை மட்டும் விட்டுரு, அவனை சிறைபிடித்து வைக்காதேன்னு பிரம்மா சொன்னதுனால நீ அந்த இந்திரனை மட்டும் விட்டாய். அவனும் தேவலோகத்துக்கு போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். தமேவத்வம் மகாராஜ விசிருஜேந்திரஜிதம் சுதம். மகாராஜா, அதனால உன்னுடைய புதல்வனான அந்த இந்திரஜித்தையே நீ அனுப்பு, அதுதான் சரியா இருக்கும். யாவத்வானரசேனாம் தாம் சரமாம் நயதிக்ஷயம். இப்போ அந்த வானர சேனையானது ஒழித்து விடுவான். அந்த வானர சேனை இந்த இந்திரஜித் இந்திரஜித் தான் என்ன பண்ணான், தேவர்களோடு யுத்தம் பண்ணி தேவசேனைக்குள்ளே புகுந்து இந்திரனை கொண்டு வந்து இலங்கையில சிறை வைத்தான். ஏதோ பிரம்மா சொன்னதுனால அந்த இந்திரனை மட்டும் விட்டு விட்டான். அந்த இந்திரன் தான் இவர்களை அனுப்பி இருக்க வேண்டும். அதனால நீ இந்திரஜித்தை மட்டும் அனுப்பு, எல்லாரையும் அழித்து விடுவான். ராஜன்னா பதயுக்தேயம் ஆகதா பிராகிருதா ஜனாத் ஹிருதி நைவ த்வயா காரியா தொம்பதிஷ்யசி ராகவம். ஆகையாலே ஏதோ ஒரு குரங்கு, அவன் ஒரு மூடன், அவன் பண்ணிட்டு போயிட்டான், இதனால நீர் மனம் கலங்க கூடாது, கண்டிப்பா நீர் ராமரை கொல்லுவீர் அப்படின்னு இந்த மந்திரிமார்கள்லாம் சேர்ந்து உபதேசம் பண்ணுகிறார்கள் ராவணனுக்கு. இதோட 7ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 8ஆம் சர்க்கம். ததோ நீலாம்புநிபஹ பிரஹஸ்தோ நாம ராட்சசா அப்ரவீத் பிராஞ்சலிர்வாக்கியம் சூரசேனாபதிஸ்ததா. அப்ப பிரஹஸ்தன்னு ஒருவன், இந்த பிரஹஸ்தன்கிறவன் எழுந்து, அவன் ஒரு மந்திரி, பெரிய அரக்கன். அவன் கைகூப்பி கொண்டு ராவணன்ட்ட பேசுகிறான். தேவதானவ கந்தர்வா பிசாச்சபதகோரகாஹ நத்வாம் கர்ஷயிதும் சக்தா கிம் புனர்வானராரணே. ராவணா,
தேவர்கள், தானவர்கள், கந்தர்வர்களால கூட உன்னை யுத்தத்துல தொட முடியல. குரங்குகள் உன்னை கொன்னுடும்னு நீ நினைக்கிறியா? சர்வே பிரமத்தா விஸ்வஸ்தா வஞ்சிதா ஸ்ம ஹனுமதா நகிமே ஜீவிதோ கச்சேத் ஜீவன் ச வனகோச்சரஹா. இந்த வானரன் என்ன பண்ணிடுத்து, ஒரு மாயையை காமிச்சிட்டு போயிடுத்து. இந்த அனுமான் வெறும் மாயையை காண்பித்து எல்லாருக்கும் ஒரு உயிர் பயத்தை ஏற்படுத்தி விட்டது. அவர்களால உண்மையில ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாதவன் என்ன பண்ணுவா? பயமுறுத்தி ஜெயிக்கணும்னு பார்ப்பான். அந்த மாதிரிதான் இந்த குரங்கு பண்ணிட்டு போல இருக்கு. அப்ப இவன் என்ன சொல்றான்? நஹிமே ஜீவிதோ கச்சேன் ஜீவன் ச வனகோச்சரஹா. அந்த ஹனுமான் உயிரோடு இருக்கும் வரை என் உயிர் போகாது அப்படின்னு இந்த பிரஹஸ்தன் சொல்கிறான். சர்வா சாகர பரியந்தம் சசைல வனகானனம் சர்வா சாகர பரியந்தாம் சசைல வனகானனாம் கரோம்யவானராம் பூமிம் ஆக்ஞாபயது மாம் பவாம். ராவணனே, எனக்கு ஆணை பிறப்பி. இந்த பூமியில ஒரு இடத்துல ஒரு வானரம் இல்லாம, ஒரு குரங்கு கூட இல்லாம பண்ணிடுறேன். குரங்குங்கிற அந்த மொத்த குடும்பத்தையே நான் அழித்து விடுகிறேன். பூமியில குரங்கே இல்லாமல் நான் பண்ணி விடுகிறேன்னு சொல்கிறான் பிரஹஸ்தன். ரக்ஷாம் செய்வ விதாஸ்யாமி வானரா ரஜனீச்சர நாகவிஷ்யதி தே துக்கம் கிஞ்சித் ஆத்மபராத்யம் கிஞ்சித் ஆத்மாபராதம். இப்ப குரங்குகளிடத்துல தீங்கு வாராமை அதை நான் முடித்து வைக்கிறேன். குரங்குகள் தேர்ந்து இனிமே எந்த தீங்கும் உங்களுக்கு வராது. அந்த குரங்குகள் எல்லாம் நான் முடித்து விடுகிறேன். அப்ரவீத்து சங்கிருத்தோ துர்முகோ நாம ராட்சசா இதம் ந க்ஷமணீயம் ஹி சர்வேஷாம் ந பிரகர்ஷனம். துர்முகன் அப்படிங்கிற அந்த அரக்கன் எழுந்தான். அப்ப பிரஹஸ்தன் பேசினா, என்ன பேசினா? நான் குரங்குகளையே அழித்து விடுகிறேன்னா. உடனே துர்முகன் எழுந்தான். என்ன சொன்னா? இதம் பிரதர்ஷனம் ந சர்வேஷாம் ஹி க்ஷமணீயம் ந. இப்ப இந்த ஹனுமானின் அட்டகாசம் இருக்கே, அதை யாராலையும் பொறுக்க முடியாது. அயம் பரிபவோ பூயா புரஸ்யாந்த புரஸ்ய ஸ்ரீமதோ ராட்சசேந்திரஸ்ய வானரேன பிரதர்ஷனம். இது ஒரு பக்கம் பெரிய அவமானமாக ஆயிடுத்து. இந்த ஹனுமான் பண்ணது பெரிய அவமானம். அஸ்மின் முகூர்த்தே ஹத்வைகோ நிவர்த்திஷ்யாமி வானரான் பிரவிஷ்டான் சாகரம் பீவம் அம்பரம் வா ரசாதலம். இந்த முகூர்த்தத்திலே இப்ப யார் பேசுறா? துர்முகன். ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், துர்முகன். இந்த துர்முகன் என்ன சொல்றான்? இந்த ஒரு முகூர்த்த காலத்துல வானரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். அவ பாதாளத்துல போய் ஒளிந்தாலும் சரி, ஆகாயத்துல போய் ஒளிந்தாலும் சரி, எங்க ஒளிந்து கொண்டாலும் நான் போய் அவர்களை ஒழித்து விடுகிறேன். நான் அவர்களை கொன்று விட்டுதான் திரும்பி வருவேன்னு பேசுறான். ததோ பிரவீத் சுசங்கிருத்தோ வஜ்ரதம்ஷ்டோ மகாபலஹ பிரகிருஹ்ய பரிகம் கோரம் மாம் சசோனித ரூஷிதம். உடனே அங்க வஜ்ரதம்ஷ்டன்னு ஒரு அரக்கன் எழுந்துட்டு பெரிய பரிகாயுதத்தை பத்தி கொண்டு பேசுகிறான். கிம் வா ஹனுமதா காரியம் கிருபணேன தர தபஸ்வினா ராமே திஷ்டதி துர்கர்ஷே சுசுக்ரீவே சலக்ஷ்மணே. நீங்களாம் என்ன பேசுறேன்? சும்மா போய் அனுமான கொள்றேங்கிறீங்களே. ராமனும் சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் நம்ம பட திரட்டி கொண்டு இங்க வரா. இந்த அனுமான கொண்டு என்ன போறது? அவர்களை தானே நாம் அடிக்கணும். யார் படையை திரட்டி கொண்டு வராளோ அவளை விட்டுட்டு தூதுவனை கொள்றேன்னு எல்லாரும் பேசுறீங்களே. அத்ய ராமம் சசுக்ரீவம் பரிகேன ஸ்வலக்ஷ்மணம் ஆகமிஷ்யாமி ஹத்வைகோ விக்ஷோப்ய ஹரிவாகினி. இப்ப நான் என்ன பண்றேன்? நேரா போய் ராமன் அவனை சுக்ரீவனோடும் லக்ஷ்மணனோடும் நான் இந்த என்னுடைய ஆயுதத்தாலே அவனை அடித்து கொண்டு விட்டு நான் இங்க வருகிறேன். இதம் மாமா பரம் வாக்கியம் சுனுராஜன் எதிச்சசி உபாய குஷலோ ஹேவம் ஜெய சத்ரு நதந்திரிதா. இவனே திருப்பி பேசுறான். அந்த வஜ்ரதம்ஷ்டன் என்ன பேசினான்னா, என்னோட மற்றொரு விண்ணப்பம் அதையும் நீ கேட்க வேண்டும் ராவணா. என்னாச்சு? உபாயங்களில் நிபுணனாக ஜாகிரதையோடு ஒருவன் இருந்தான்னு அவன் தான் சத்ருக்கள் எல்லாம் கொல்ல முடியும். எப்படி கொல்லணுங்கிறத நன்னா தெரிந்து கொண்டு அதே சமயத்துல ரொம்ப கவனமாக இருந்தால் அவனால் தான் ஜெயிக்க முடியும். காமரூபதராஷூராக சுபீமா பீம தர்ஷனாக ராட்சசா வை சஹஸ்ராணி ராட்சசாதிப நிஷ்டிதாக.
இப்ப இஷ்டப்படி உருவம் எடுக்க வல்ல அரக்கர்கள் 1000 பேருக்கு மேல உங்ககிட்ட இருக்கா. பல 1000 பேர். காகுஸ்தம் உபசங்கம்ய விப்ரதோ மானுஷம் வபுஹு சர்வே ஹ்யசம்பிரமா பூத்வா ப்ருவந்து ரகுசத்தமம். இப்ப என்ன பண்ணலாம்? ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் எல்லாரும் மனித உரு அதுல எடுத்துட்டு மனுஷனா மாறிக்கொண்டு உடம்பை நேரா ராமன்கிட்ட போய் பேசுவோம். என்ன பேசணும்? பிரேஷிதா பரதேன ஸ்ம தவ பிராத்ராய வீயசா சஹி சேனாம் சமுத்தாய க்ஷிப்ரமேவோபயாஸ்யதி. இப்ப ராமன்கிட்ட போய் என்ன சொல்லணும்? 1000 குரங்கு 1000 அரக்கர்கள் போய் மனித உரு கொண்டு ராமன்கிட்ட போய் சொல்லணுமா? என்ன சொல்லணும்? நாங்கள்லாம் பரதனாலே அனுப்பப்பட்டவர்கள். உன்னுடைய தம்பி இருக்கானே பரதன், அவன் எங்களை முன்னாடி அனுப்பி வைத்தான், பின்னாடி சேனையை கூட்டிட்டு பரதன் வந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லணுமா? ததோ வயம் இதஸ்தூர்ணம் சூலசக்தி கதாதராஹ சாபபானாசி ஹஸ்தாஸ்ச த்வரிதாஸ்தத்ர யாமஹ. அப்ப இந்த இடத்திலிருந்து விரைவில் அந்த இடத்திற்கு சூலம் கத்தி கதை இவைகளை தரித்து கொண்டு நாம் போவோம். ஆகாஷோ கணசஸ்தித்வா ஹத்வாதாம் ஹரிவாஹினீம் அஸ்மசஸ்திர மகாவிருஷ்டியா பிராபயாமயமக்ஷயம். உடனே அவன் தங்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல ஆகாயத்திலேயே நின்றுடணும், கீழவே இறங்கக்கூடாது. ஆகாயத்திலேயே கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டு நிறைய அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் எல்லாத்தையும் அந்த வானர சேனை மேல விட்டு அவர்களை யமலோகத்துக்கு அனுப்பி விடுவோம். ஏவம் சேத் உபசர்பேத்தம் அனயம் ராமலக்ஷ்மணம் அவசியம் அபநீதேன ஜகாதாமேவ ஜீவிதம். இப்படி நாம் பண்ணோம்னா ராமன் லக்ஷ்மணன் சிக்கிக் கொள்வார்கள், உயிரை அவசியம் விட்டு விடுவார்கள். கௌம்பகர்ணிஸ் ததோ வீரோ நிகும்போ நாம வீரியவான் அப்ரவீத் பரமக்ருத்தோ ராவணம் லோக ராவணம். அப்ப நிகும்பன் ஒரு வீரன். இவன் யாருன்னா கௌம்பகர்ணி. கௌம்பகர்ணின்னா கும்பகர்ணனோட புள்ள, கும்பகர்ணனோட புள்ளை. அவனுக்கு கௌம்பகர்ணின்னு பேரு. அவனுக்கு உண்மையான பேர் நிகும்பன். அவன் எழுந்து இப்ப பேசுகிறான். இது வரைக்கும் வஜ்ரதம்ஷ்டன் பேசினான், அடுத்து இந்த நிகும்பன் பேசுகிறான். சர்வே பவந்தஸ்திஷ்டந்து மகாராஜேன சங்கதாக அஹமேகோ ஹனிஷ்யாமி ராகவம் சஹ லக்ஷ்மணம் சுக்ரீவஞ்ச ஹனுமந்தம் சர்வானேவ ச வானரான். ஏன் இப்படி எல்லாரும் போய் அங்க ஏமாத்தி கொள்ளணும்? எல்லாரும் இங்கே இருங்கோ, நான் ஒருத்தன் மட்டும் போய் ராமன் லக்ஷ்மணன் சுக்ரீவன் ஹனுமான் வானர சேனை எல்லாத்தையும் கொண்டு விட்டு வருகிறேன். ததோ வஜ்ரஹனோ நாம ராட்சச பர்வதோபமஹ க்ருத்தः பரிஹன் வக்ரம் ஜிஹ்வயா வாக்கியம் அப்ரவீத். இப்ப வஜ்ரஹனுன்னு ஒரு அரக்கன், அந்த வஜ்ரஹனு எழுந்து பேசுகிறான். அவன் எப்படி இருந்தாலும் மலை மாதிரி இருந்தான். அவன் தன்னுடைய நாக்கினாலே வாயில சுழட்டிண்டு, அந்த நாக்க வாயில அப்படியே சுழட்டிண்டு பேசுகிறான். ஸ்வைரம் குர்வந்து காரியாணி பவந்தோ விகத ஜ்வராஹ ஏகோஹம் பக்ஷயிஷ்யாமி தான் சர்வான் ஹரியூதபான். நீங்க போய் கொல்லவே வேண்டாம், எதற்கு கொன்னு வேஸ்ட் பண்றேன்? எனக்கு ரொம்ப பசிக்கிறது, நான் போய் எல்லா வானரங்களையும் நான் சாட்டுறேன், எல்லாரையும் வாயில போட்டு நான் புசித்து விடுகிறேன்னு சொல்றான். ஸ்வஸ்தா கிரீடந்து நிஷ்சிந்தா பிபந்தோ மதுவருணீம். எல்லாரும் இங்க சந்தோஷமா இருங்கோ, குடித்து கொண்டு பொழுத போக்குங்கோ, நான் மட்டும் போய் எல்லாரையும் கொள்றேன். அகமே கோ வதிஷ்யாமி சுக்ரீவம் ச லக்ஷ்மணம் அங்கதஞ்ச ஹனுமந்தம் ராமம் சரண குஞ்சரம். நான் ராமன் லக்ஷ்மணன் சுக்ரீவன் ஹனுமான் எல்லாரையும் நான் மட்டும் கொண்டுடுறேன் அப்படின்னா. ஆக இப்படி இதோட 8ஆம் சர்க்கம் முடிகிறது. ஆக 7-8 சர்க்கங்கள்ல என்ன பண்ணா, ஒவ்வொரு அரக்கர்களும் நான் ஒருத்தனே கொன்றேன், நான் ஒருத்தனே கொண்டு விடுகிறேன்னு இப்படியே வரிசையா சொல்லி கொண்டு வந்தார்கள். அடுத்து 9ஆம் சர்க்கம், இது என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். ததோ நிகும்போ ரபசஹ சூரிய சத்ருர் மகாபலஹ சுப்தக்னோ யஜ்ஞகோபஸ்ச மகாபார்ஷ்வோ மகோதரஹ அக்னிகேதுஷ்ச துர்கர்ஷோ ரஷ்மிகேதுஷ்ச வீரியவான் இந்திரஜிச்ச மகாதேஜ பலவான் ராவணாத்மஜஹ பிரஹஸ்தோத விரூபாக்ஷோ வஜ்ரதம்ஷ்டோ மகாபலஹ தூம்ராக்ஷோ சாதிகாயஸ்ச துர்முகஸ்சைவ ராட்சசஹ परिगान पट्टसान प्रासान शक्तिशूल परश्वगान चापानि च सभानानि खड्गांश्च विपुलाञ्चितान् प्रगृह्य परमक्रुद्धा समुत्पत्य च राक्षसाः अब्रुवन् रावणं सर्वे प्रदीप्ता इव तेजसाः. तो முதல்
எல்லா ராட்சசர்களும் சேர்ந்து ஒரு பட்டியலிடுற ராட்சசர்கள் பேரெல்லாம் வால்மீகி. அப்படியே அந்த பட்டியலை மட்டும் படிக்கிறேன். நிகும்பன், ரபசன், மகாபலவானான அந்த சூரிய சத்ரு, சுத்தக்னன், யஜ்ஞகோபன், மகாபார்ஷன், மகோதரன், அக்னிகேது, ரஷ்மிகேது, இந்திரஜித், பிரஹஸ்தன், விரூபாக்ஷன், வஜ்ரதம்ஷ்டன், தூம்ராக்ஷன், அதிகாயன், துர்முகன், இந்த மாதிரியான எல்லா அரக்கர்களும் சேர்ந்து கொண்டு கையில எல்லா ஆயுதங்களையும் எடுத்துட்டு பெரிய வில்லு, வாள், கத்தி, கேடயம், வரிகம் எல்லா ஆயுதையும் எடுத்துட்டு நாங்க இப்ப போய் ராமனை கொல்ல போறோம்னு பேசுகிறார்கள். அத்ய ராமம் வதிஷ்யாமஹா சுக்ரீவம் சஹ லக்ஷ்மணம் கிருபணம் ச ஹனுமந்தம் லங்கா ஏன பிரகர்ஷிதா. நாங்க எல்லாரும் போய் இன்னைக்கு ராமனை கொல்ல போறோம், அனுமானை கொல்ல போறோம், சுக்ரீவனை கொல்ல போறோம்ட்டா. தான் கிரகீதா யுதான் சர்வான் வாரயித்வா விபீஷணः அப்ரவீத் பிராஞ்சலிர்வாக்கியம் புனப்பிரத்யுபவேஷ்யதான். அங்க எழுந்துபடி கோரமா கிளம்பின உடனே விபீஷணன் என்கிற ஒரு தர்மாத்மா மகாத்மா விடத்திலே இருந்த அந்த விபீஷணன் என்கிறவர் இவர் எல்லாரையும் தடுக்கிறார். நீங்க போகாதேல் போகாதேல், உட்காருங்கன்னு எல்லாரையும் அமர வைக்கிறார். உபவேஷ்யதான், எல்லாரையும் அமர வைக்கிறார். அவர்கள் இடத்துல முதல்ல உட்காருங்க, எல்லா ஆர்வத்துல கிளம்பாதேல் உட்காருங்கன்னு எல்லாரையும் அடக்கி அமர வைத்தார். அந்த இடத்திலே அமர வைத்து கையை கூப்பி கொண்டு பேசுகிறார் விபீஷணர். அப்யுபாயைஸ்திரிபிஸ்தாத யோர்த்த பிராப்தும் ந சக்யதே கஸ்ய விக்ரம காலாம்ஸ்தான் யுக்தானாஹுர் மனிஷினஹ. அழகா விபீஷணன் பேச ஆரம்பிக்கிறார். அறிவுள்ளவர்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவார் ராவணா. அறிவுள்ளவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னன்னா, சாமம், தானம், வேதம், தண்டம்னு 4 இருக்கு உபாயங்கள் ஒரு காரியத்தை முடிப்பதற்கு. அதிலே இந்த தண்டம்ங்கிற இந்த யுத்தம்லாம் இருக்கிறது. இந்த யுத்தம்லாம் எப்ப பண்ணணும்னா, சாமம், தானம், வேதம்ங்கிற 3ம் நடைபெறவில்லை, அது பயனளிக்கவில்லைனாதான் யுத்தம் பண்ணணும். யுத்தம்ங்கிறது பல உயிர்களை எடுக்கக்கூடிய விஷயம். ஒருத்தன்கிட்ட காரியம் சாதிக்கணும், ஒரு 100 ரூபா கொடுத்தா சாதிச்சிடலான்னு அதை கொடுத்துட்டு போயிடலாம். அதுக்கு பதிலாக அவனை பகைத்து கொண்டு நாம் யுத்தம் பண்ணி ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப ஆயாசாகும். அது அறிவுள்ளவர்கள் செய்ய மாட்டான். அப்ப இந்த 3ம் சாமம், தானம், வேதம்ங்கிற இந்த 3ம் நடைபெறவில்லை, பயனளிக்கவில்லைனாதான் என்ன பண்ணணும், யுத்தம் பண்ணணும். பிரமத்தேஷு அபியுக்தேஷு தெய்வேன பிரகிருதேஷு ச விக்ரமாஸ்தாத சித்யந்தி பரீட்ச விதினா கிருதாக. இந்த நாம் பண்ணக்கூடிய யுத்தங்கள்லாம் யாரிடம் ஜெயிக்கும் அப்படின்னா, அஜாக்கிரதையுடன் இருப்பவர்கள், விதியினாலே கைவிடப்பட்டவர்கள், விதியை கொண்டு அப்படி இருக்கிறவர்களிடத்துலதான் நாம் ஆராய்ச்சி செய்து தண்டனைகள்லாம் விதிக்க முடியுமே தவிர, சும்மா நல்ல ஜாக்கிரதையா விதியை கையில வைத்துக் கொண்டு இருக்கிறவர்கள்ட்ட நாம் எதுவுமே பண்ண முடியாது. அப்ரமத்தம் கதம் தம் தூ விஜிகீஷம் பலே ஸ்திதம் ஜிதரோஷம் துராகர்ஷம் பிரகர்ஷயிதுமிச்சத. வெகு ஜாக்கிரதையோடு ஜெயம் பெறும் போர் வீரர், தெய்வ பலம் பெற்றவர், கோபத்தை ஜெயித்தவர், யாராலையும் அணுக முடியாதவர், அப்படிப்பட்ட அந்த அப்படிப்பட்டவர் இடத்துல போய் நீங்க யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, அது எப்படி பலிக்கும்? சமுத்திரம் லங்கயித்வா து கோரம் நத நதீபதிம் கிருதம் ஹனுமதா கர்ம துஷ்கரம் தர்க்கையே தவா. இதெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? யோசிக்கிறீங்களா இல்லையா? அனுமான்னு ஒருத்தன் சாகரத்தை தாண்டி வந்து இவ்வளவு அரக்கர்கள் முன்னிலையில, இந்திரஜித்துன்னு நீங்க சொன்னே, அவன் முன்னிலையில இந்த லங்கைய தீக்கு இரையாக்கிட்டு திரும்பி போயிருக்கான். இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிறான் விபீஷணன். இதெல்லாம் நினைத்து பாருங்கள். பலான்ய அபரிமேயானி வீரியானி ச நிஷாச்சராஹ பரேஷாம் சஹசாவஜ்ஞா ந கர்த்தவ்யா கதஞ்சன. உண்மைதான், அரக்கர்களுக்கு அவ்வளவு பெரிய வீரம் இருக்கு, அவ்வளவு பெரிய சேனை இருக்கு. ராவணனுடைய வீரம் அவ்வளவு பெருசு, ராவணன் சேனை அளவிடவே முடியாததுதான் உண்மைதான். ஆனால் நாம் பெரிதாக இருக்கிறோம்னு நினைத்து கொண்டு எதிரியை குறைத்து எடை போடக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாதுல எதிரிய. கிஞ்ச ராட்சச ராஜஸ்ய ராமேன ஆபகிருதம் புரா ஆஜஹார ஜனஸ்தானாத்
அஸ்ய பாரியாம் யசஸ்வினா. ஆனா இன்னொன்னு நீங்க யோசித்து பார்க்கணும், இது ஏன் வந்தது இந்த யுத்தம்னா, முதல்ல இது ஆரம்பிச்சது யாரு? ராவணன் தான். ராவணன் தான் ஜனஸ்தானத்திலிருந்து ராமனுடைய மனைவியை கொண்டு வந்து அவனுக்கு குற்றம் புரிந்தான். கரோ அதிவிருத்தஸ்து ராமேன நிகதோ ரணே அவசியம் பிராணினாம் பிராணா ரக்ஷிதவ்யாயதா பலம். அப்ப ராமனோட யுத்தத்துக்கு முதல்ல போனது யாரு? கரண். இப்ப கரண் யுத்தத்துக்கு வரும் பொழுது ராமன் கரனை கொன்றான். இதுல என்ன தப்பு இருக்கு? அவரவர்கள் உயிரை காத்துக்கொள்ள எதிர்த்து வரவர்களை கொல்லதான் செய்வார்கள். அத போய் அவர்கள் மேல பகையா பாராட்ட முடியாது. எனக்கு வேண்டிய ஒருத்தன் அவன் இன்னொருத்தனை கொல்ல போகிறான்னு அவன் இவனை கொன்னுட்டாங்கிறதுனால நான் அவனோட பகை பாராட்ட முடியாது. ஏன்னா முதல்ல கொல்ல போனது எனக்கு வேண்டியவன் தான். அயஸ்யம் அனாயுஷ்யம் பரதாராபிமர்ஷனம் அர்த்தக்ஷயகரம் கோரம் பாபஸ்ய ச புனர்பவம். புகழ்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதை அப்படியே நாசமாக்கிடும். ஆயுஷ்ன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதை அப்படியே குறைச்சி விட்டுரும். எதுன்னா பிறன் மனைவியை அபகரித்தல். ஒரு மற்றவரின் மனைவியை அபகரித்தல்னு இந்த ராவணன் பண்ண ஒரு குற்றம் இருக்கு. அது காசெல்லாம் போயிடும், உன்னுடைய புகழெல்லாம் போயிடும், உன்னுடைய ஆயுஸ் எல்லாம் போயிடும். அந்த பாபங்களை எல்லாம் புதுசா உண்டு பண்ண வைக்கும். ஏதன் நிமித்தம் வைதேகி பயம் ந சுமஹத் பவேத் ஆகிருதா சா பரித்யாஜ்ய கலஹார்த்தே கிருதே நகிம். இதனாலதான் வைதேகிய சீதையை பார்த்தாலே பயமா இருக்கு. அவள் இந்த லங்கையை அழித்து விடுவாள்னு தோன்றது. ஆகையால அவளை கொடுத்துடலாம். சும்மா கலகம் பண்ணி நமக்கு என்ன பிரயோஜனம்? கலகம் பண்ணிட்டே இருந்ததுனால என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது? க்ஷமம் வீரியவதா தேன தர்மானுவர்த்தினா வைரம் நிரர்த்தகம் கர்த்தும் தீயதாம் அஸ்ய மைதிலி. அவ்வளவு அழகா பேசுகிறார் விபீஷண ஆழ்வான். க்ஷமம், நமக்கு இது தகாதுன்னு. எதிரா தகாதுன்னா ராமனோடு தேசத்தை பாராட்ட கூடாதுன்னு. ஏன் அவனுக்கு அவ்வளவு என்ன சிறப்புன்னா, வீரியவதா தர்மானுவர்த்தினான். அவனுடைய வீரமும் பெருசு. அது மட்டும் இல்லாமல் அவன் தர்மத்திலே எள்ளளவும் வழுவாதபடி நிற்கிறான். தர்மத்துல நிற்கிறான். தர்மத்துல மட்டும் நிக்கல, வீரத்தோடு நிற்கிறான். ஆக அப்படிப்பட்ட ஒருவனோடு நாம் துவேஷத்தை பாராட்டக்கூடாது. தீயதாமஸ்ய மைதிலி, அவனுடைய சீதையை அவனுக்கே கொடுத்து விடு, மைதிலியை அவனுக்கு சமர்ப்பித்து விடு அப்படின்னு உபதேசித்தான். யாவன் சகஜாம் சாஸ்வாம் பகுரத்ன சமாகுலாம் புரீம் தாரயதே பானைர் தீயதாம் அஸ்ய மைதிலி. அப்ப ராமன் வருவான் இங்க, அவனுடைய அம்புகளால இந்த லங்காபுரிய சிதறடிப்பான். இந்த லங்காபுரியை சிதறச் செய்வான். அதற்கு முன்பாக சீதையை கொண்டு போய் அவனிடம் சமர்ப்பித்து விடு. யாவத் சுகோரா மகதி துர்கர்ஷா ஹரிவாகினி நாவஸ்கந்தந்தினோ லங்காம் தாவத் சீதா பிரதீயதாம். அந்த பெரிய வானர சேனை இருக்கே, அது லங்கையில கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே சீதையை கொண்டு போய் கொடுத்துடு. அவைகள் லங்கையில கால் வச்சுதுன்னா லங்கை தாங்காது. வினஷ்யேத்தி புரி லங்கா சூரா சர்வே ச ராட்சசாஹ ராமஸ்ய தயிதா பத்னி ஸ்வயம் யதி ந தீயதே. நீயா போய் ராமனுடைய பத்னியான சீதையை கொடுக்காம அவனே வந்து எடுத்துக்கொண்டான். அப்போது இந்த லங்காங்கிற புரி இருக்காது, அரக்கர்களான நீங்கள் யாருமே இருக்க மாட்டேன். பிரசாதயேத்வாம் பந்துத்வான் குருஷ்வ வச்சனம் மம ஹிதம் தத்யமஹம் ப்ரூமி தீயதாம் அஸ்ய மைதிலி. அண்ணா, உன் மீது இருக்கக்கூடிய அன்புனாலதான் நான் இது சொல்றேன். நான் ஒன்னும் உன்னுடைய வீரத்தை கம்மியா எடை போட்டு சொல்லல. உன்னிடத்துல இருக்கக்கூடிய அன்பினாலே நான் இதை சொல்கிறேன். நான் மன்றாடுகிறேன், நீ என்ன பண்ண, என்னுடைய விண்ணப்பத்தை, நான் சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து சீதையை கொண்டு போய் ராமனிடம் கொடுத்து விடு. புரா சரத் சூரிய மரீச்சி சன்னிபான் நவான் சுபுங்கான் சுதுடான் நிருபாத்மஜா.
சிருஜத்யமோகான் விஷிகான் வதாயதே பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. இந்த ராமன் என்ன பண்ணுவான், தன்னுடைய பானங்கள் அது பொய்க்காதவைகள், அமோகம். ராமபானம் இது வரைக்கும் வீணா போனதே இல்லை. அப்படி சரத்காலத்திலே சூரியன் மாதிரி தகிக்க கூடியது, அதனுடைய அம்புகளினுடைய நுனியெல்லாம் அவ்வளவு கூர்மையாக இருக்கும். அது நேரா வந்து உங்களை நீராக ஆக்கும், பஸ்மமாக ஆக்க போகிறது. அதற்கு முன்னாடி அந்த ராமனுக்கு சீதையை கொண்டு போய் சமர்ப்பித்து விடுங்கோள். தியஜஸ்வ கோபம் சுக தர்ம நாசனம் பஜஸ்வ தர்மம் பிரதிகீர்த்தி வர்தனம் பிரசீத ஜீவேம சுபுத்திர சபுத்திர பாந்தவாஹ பிரதீயதாம் தசரதாய மைதிலி. ஆகையாலே சினம்னு உனக்கு ஒண்ணு இருக்கு, கோபம்னு. அது என்ன பண்ணும், நல்ல நன்னெறியையும் நன்னடத்தையும் குலைத்து விடும். அதை இப்பொழுதே விடு, அந்த கோபத்தை இப்பொழுதே விடு. மனதினுடைய சாந்தியையும் புகழையும் தரக்கூடிய தர்மத்தை கையில எடுத்துக்கொள். எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண. நீனு எல்லாரும் உயிரோடு அவரவர்கள் பிள்ளை குட்டியோடு இருக்கணும்னா மறுபடி கொண்டு போய் சீதையை ராமனிடம் கொடுத்து விடு. விபீஷண வச்ச்ருத்வா ராவணோ ராட்சசேஸ்வரः விசர்ஜயித்வா தான் சர்வான் பிரவிவேஷஸ்வகம் கிருஹம். இந்த ராட்சச மன்னனான ராவணன் விபீஷணன் சொல்லை கேட்டு என்ன பண்ணிட்டான், எல்லாரையும் அனுப்பிட்டான். எல்லாரையும் அனுப்பிட்டு தன்னுடைய மாளிகைக்கு சென்று விட்டான் என்று இத்தோடு 9வது சர்க்கம் முடிகிறது. மேலே 10வது சர்க்கத்திலிருந்து என்ன நடக்கிறதுங்கிறத நாளை பார்ப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.